அந்த புறா சீரிஸ் பொறுத்தவரை நமக்கு ஃபேவரட் இல்லையா? ரீசெண்டா வேற கோவையில வந்து ட்ரைஃபோல் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுலயே சொல்லியிருந்தோம் புறா எக்ஸ் வேணுமா அப்படின்னு. நிறைய பேர் புறா கேட்டதுனால அந்த புறாவை நீங்க வாங்கி வறுக்கப்போம். நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. உத்தரவு பண்ணா இதான் பாக்ஸ். சோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட். ஏன் தெரியுமா? சரி ரைட், நீங்க கூட அன்பாக்ஸ் பண்ணீங்க வாங்க. நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க. என்ன போட்டுருக்குன்னு படிங்க. Huawei Pura X Jing 1 Jing. என்னையா X இமேஜ் போட்டுருக்காங்க. அப்படியா? X இமேஜ். என்னங்க எடுத்தோனே என்ன சிம் போட்டுருக்கேன்? நம்மளுக்கு வந்து எப்பயுமே Huawei பொறுத்தவரை போனை விட அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ஜர் உண்டு. அதுவும் 66 வாட்ஸ்ல வச்சிருக்கேன். 66 வாட் தான் சப்போர்ட். அந்த சார்ஜரே கொடுத்துட்டான். பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா சுருக்கிட்டு இதுக்கான கேஸ் கிளிப்பையும் கொடுத்து கேஸும் கொடுக்குறான்னா வாங்கி குடிங்கடா. என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. இந்தியாவில் ஃபிளிப் இருக்குது, மோட்டோரோலா, ஓப்போ, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், அப்புறம் சாம்சங். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்போல சார்ஜர் வரும், மோட்டோல சார்ஜர் வரும், இன்ஃபினிக்ஸ் சாம்சங் மட்டும்தான் சார்ஜர். சங்கதான் குத்துறேன். சார்ஜர் தரக்கு என்ன வலிக்குது? கேஸ் கொடுத்துருக்கியா? நம்ம மேல கேஸ் விழுந்தாலும் உனக்கு வேணும். சரி, போன் எப்படி இருக்கு? இது ஃபிளிப்பா இல்ல ஃபோல்டானே தெரியல. குட்டி ஃபோல்டு. ட்ரிபிள் ஃபோல்ட் வந்து பெரிய பகவதி, இது சின்ன பகவதியா? ஆனா எப்படி ஃபோல்டுன்றீங்க? ஃபிளிப்போட வித்து இவ்வளவு இருக்கு. ஆமா, கிட்ட மட்டும் தான் போட்டுருக்கீங்க. அது அப்படி கான்செப்ட் கிடையாது. நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா இது ஃபிளிப் மாதிரி ஃபீல் ஆகும். அதே இது இப்படி யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோல்ட் ஓபன் பண்ற மாதிரி பண்ணலாம்ல. ஃபிளிப்பையும் இப்படி ஓபன் பண்ணா ஃபோல்ட் பண்ணலாம். நான் சொல்ல நடந்தது ரொம்ப கருத்தா பேசல. ஓகே, முதல்ல இந்த வித்தியாசமான ஃபிளிப் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். ஏன் வித்தியாசம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளவு பண்ணி 16:2 6.3 இன்ச் LTPO டிஸ்ப்ளே AMOLED. வெறும் இந்த ஸ்பெக்கை மட்டும் சொல்லாம வித்தியாசமா என்ன இருக்குன்றத மட்டும். வித்தியாசம்ன்றது பெருசா இல்ல. யூசுவலா ரேஷியோ தான் வித்தியாசம். ஆமா, 16:10. யூசுவலா வந்து இந்த ரேஷியோல நம்மளால ஃபிளிப் வந்து பார்க்க முடியாது. சோ இந்த ரேஷியோல வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா முக்கியமா மீடியா கன்சப்ஷனுக்காக. ரெண்டாவது ஃபிளிப்ல இருக்கிற இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைக்கணும்னே வந்து இந்த மாதிரி ஒரு ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்றீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ ஃபிளிப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சாம்சங்ல ஃபிளிப் இருக்கு, டெக்னோல இருக்கு, இல்ல அது மோட்டோல இருக்கு. ஃபிளிப்ல வந்து கால் பேசணும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணோம்னா ஸ்பீக்கர்ல வந்து நீ இப்படி தான் பேசுவேன். ஆனா இதுல அப்படி தேவையில்லை. இங்கேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இப்படியே வச்சு பேசிக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸையுமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ எல்லா ஆப்ஸையுமே இங்கேயே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ சாம்சங்லாம் குட் லாக் போட்டா தான் வரும், குட் லாக் போடாட்டி வராது. மோட்டோல ஒரு சில ஆப்ஸ் வந்து எடுக்காது. ஸோ அப்படிலாம் பார்க்காம எல்லா ஆப்ஸையுமே ஒரே இடத்துல இந்த குட்டி ஸ்கிரீன்லயே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா நார்மல் ஃபிளிப் அப்படி ஓபன் பண்ணோம்னா கரெக்ட்டா அந்த மீடியா கன்சப்ஷன் இருக்கும். ஆமா, இதுல வந்து பிளாக் பார் மேல கீழ வருது. பிளாக் பார் மேல கீழ வருதுப்பா. ஆனா வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்க இன்னும் நல்லா ப்ரோ, இருக்கும். பிளாக் பார் வந்துச்சுனா டிஸ்டர்பன்ஸா வேற இருக்கும். மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்ல. இப்போ அப்படியோட சொல்லலாம். மீடியா கன்செப்ஷன் மேல வச்சிட்டு ஃபோல்ட் மாதிரி ஃபிளிப்லயே வந்து உன்னால மல்டி டாஸ்கிங் இன்னும் பெட்டரா பண்ண முடியும். அது பண்ணும். இன்னொன்னு ஃபிளிப்பை பொறுத்தவரை அந்த கேமரா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, அந்த 2 கேமரா தான் கொடுப்பாங்க. அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, அது மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் இல்லாம 1 2 3 4 உள்ள 1 5 மொத்தம் 5 கேமரா. 5 கேமரா அதுக்கு எதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க? அது சும்மாலாம் கொடுக்கல. ஒரு கேமராவும் நச்சு கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, 40 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒரு 1.5 MP கலர் கேமரா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கலர் சென்சாரா? கலர் கேமரா அப்படின்னா கலர் அக்யூரசிக்கு, நைட் போட்டோகிராஃபிக்கு, அந்த வேவ் லென்த் கால்குலேட் பண்றதுக்கு மட்டுமா இதுல ரெகுலேஷன் வீடியோ எடுத்துக்கலாம். யூஸ்வலா எல்லா டிஸ்பிளே எடுக்கலாம். இதுல எடுக்கலாம் சொல்லுவோம். நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க, நான் என்ன பாக்கல. சொல்லுவாங்க தெரியுமா? Huawei காசு வாங்கிட்டு சொல்லுவாங்க. போன வீடியோலயே அது சொன்னாங்க. சங்கனால இருந்து எவன் தான் கொடுத்து விடுறது? நான் தான் Huawei காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்டா சாமி. உங்க காசு கொடுத்து வாங்கலாம். அப்படி பண்ணாங்க. So, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது எங்க வீடியோ, நம்ம வீடியோ. ஆமா. ஓகே சூப்பர். கம்பேர் டு அதர் ஃபிளிப்ஸை விட இது நல்லா தான் இருக்கு. எனக்கு பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. எங்களுக்கு இந்த ஃபிளிப்ல இந்த கேமராக்கான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல, அந்த காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது எல்லா இடங்கள்லயும். இது வந்து வீடியோ வந்து குவாலிட்டி வந்து லைவா வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வைடு, இது வந்து